ஒரு சிறிய கிராமத்தில் ரமேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனுடைய தந்தை சிறுவயதிலேயே இறந்துவிட்டதால் தாயுடன் சேர்ந்து கடினமாக உழைத்து வாழ்க்கையை நடத்தி வந்தான். ரமேஷ் கூலி வேலை செய்தாலும் அவனிடம் நேர்மை மற்றும் நல்ல மனம் நிறைந்திருந்தது. ஒருநாள் கிராமத்திற்கு அருகிலுள்ள காட்டுப்பாதையில் வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது பாதையில் ஒரு பணப்பையைக் கண்டான். அதை திறந்து பார்த்தபோது அதில் நிறைய பணமும் சில முக்கிய ஆவணங்களும் இருந்தன. அவ்வளவு பணத்தை பார்த்ததும், இந்த பணத்தை வைத்துக் கொண்டால் என் குடும்பத்தின் துயரம் தீரும் என்று ஒரு நொடி அவனது மனம் எண்ணியது. ஆனால் உடனே அவன் மனச்சாட்சி பேசத் தொடங்கியது. இது என்னுடையதல்ல, இதை இழந்தவர் எவ்வளவு கவலைப்படுவார் என்று நினைத்தான். ஆவணங்களில் இருந்த முகவரியை பார்த்து அந்த பணப்பையின் உரிமையாளரைத் தேட முடிவு செய்தான். பல வீடுகளை விசாரித்து பார்த்து இறுதியில் அந்த பணம் கிராமத்தின் ஒரு பெரிய வியாபாரிக்கு சொந்தமானது என்பதை கண்டுபிடித்தான். ரமேஷ் நேரடியாக அந்த வியாபாரியின் வீட்டிற்கு சென்று பணப்பையை ஒப்படைத்தான். அதை பார்த்த வியாபாரி மிகுந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நேர்மை அரிது என்று கூறி ரமேஷுக்கு பரிசாக சில பணத்தை கொடுக்க முயன்றார். ஆனால் ரமேஷ் பணிவுடன் அதை மறுத்தான். ரமேஷின் நேர்மையால் கவரப்பட்ட வியாபாரி அவனை தனது கடையில் வேலைக்கு வைத்துக் கொண்டார். காலப்போக்கில் ரமேஷ் நல்ல வாழ்க்கை நிலைக்கு உயர்ந்தான். அவனது நேர்மைதான் அவனுக்கு உண்மையான செல்வமாக மாறியது. நீதி: நேர்மையும் நல்லொழுக்கமும் மனிதனை வாழ்க்கையில் உயர்த்தும் உண்மையான செல்வங்களாகும்.